அன்பு நேயர்களே, அமெரிக்க ஈரான் வளைகுடாவில் அமெரிக்கா ஈரான் பதற்றம் இன்னும் முடிந்த பாடில்லை. ஆனால் இந்த இந்திய சனல்காரங்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு இந்த வாரம் சன்னாண்டி அந்த வாரம் சன்னாண்டி யுத்தம் வருகிறது என்றால் உண்மையிலே யுத்தம் வரல. முதலாம் கட்ட பேச்சுவார்த்தை ஒமானில் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அதன் அடுத்த கட்டமாக சுப்ரீம் லீடர் ஈரான் பக்கமாகவும் அவருடைய பொருள் மினிஸ்டர் அரக்சி அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு அடுத்த டேட் பிக்ஸ் பண்ண போறாங்க. அதுக்குள்ளால இந்த இந்தியாக்காரங்க அடிச்சுக்கிட்டு இந்த வருது ஏண்டா அள்ளி அடிக்கானுகள் யுத்தம் வரப்போகுது யுத்தம் வர இல்லை. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லை, அது ஒரு இடைவேளை. இப்போதைக்கு அந்த யுத்தம் வருவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இப்போதைக்கு இல்லை. ஏன் அப்ப இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறோம் என்றால், அதாவது இன்று சனிக்கிழமை ஈரான் எதிர்ப்பு, அதாவது ஈரானின் முப்படைகளின் தளபதி, அதாவது ஆர்ம்ட் போர்சஸ் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி, ஹெட் ஆஃப் ஜெனரல் மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் மௌசவி ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார். மிகப்பெரிய கருத்து. வளைகுடா முழுவதும் வயிற்றை கலக்கும் செய்தியாக அல்லது வளைகுடா முழுவதும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் அளவுக்கு அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. ஈரான் எதிர்ப்பு சாகசம் எதிரிகளுக்கு மூலோபாய தோல்வியை கொண்டு வந்து முழு பிராந்தியத்தை எங்க வளைகுடா முழுதாக எங்க டார்கெட் பண்றாங்க? பஹ்ரைன்ல அமெரிக்க பேஸை டார்கெட் பண்றாங்க. அல் உதைத் கட்டால் இருக்குல்ல, மிகப்பெரிய பேஸ், 40,000 போஸ்டர்ஸ் குறையாம இருக்கிறாங்க. 50,000 சொல்றாங்க, இல்ல அது சில தரப்பல 40,000 போஸ்டர்ஸ் சொல்றாங்க. அத்தனையும் அவங்களோட எல்லா முப்படைகளும் குவிந்து இருக்கிறாங்க. இந்த 2 போஸ்டர்ஸும் அடித்து சீராக்குறதா இவங்களோட மாஸ்டர் பிளான். எந்த ஒரு ஈரான் எதிர்ப்பு சாகசமும் எதிரிகளுக்கு மூலோபாய தோல்வியை கொண்டு வரும் என்றும் முழு பிராந்தியத்தையும் சீர்குலைக்கும் என்றும் இந்த உயர் ஜனபதி, அதாவது ஈரானிய ஆயுத படைகளின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் மௌசவி இன்று சனிக்கிழமை மாலை ஒரு ராணுவ நிகழ்ச்சியின் போது பேசியிருக்கின்றார். இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக எந்த ஒரு சாகச செயலும் எதிரிகளுக்கு மூலோபாய தோல்வியை கொண்டு வந்து முழு பிராந்தியத்திலும் போரை பரப்பும் என்று ஈரானிய உயர் ராணுவ அதிகாரி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அந்த எச்சரிக்கை இன்று சனிக்கிழமை மாலை வளைகுடா முழுவதும் ஒரு அபாய சங்கிலி ஏற்படுத்தி இருக்கின்றது. முதலாக கட்டாரும் பஹ்ரைனும் மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கின்றது. இந்த 2 நாடுகளும் சண்டை வராமல், போர் வராமை அமெரிக்காவை கெஞ்சும் அளவுக்கு இந்த நகர்வு நடைபெற்றிருக்கின்றது. விமானப்படை தினத்தை குறைக்கும் வகையில் ஏர்போர்ஸ் டே இன்றைக்கு ஈரான் ராணுவ விமானப்படையின் தளபதி பிரிகேடியர் ஜெனரல் பஹ்மாட்டுக்கு சனிக்கிழமை அனுப்பிய செய்தியில் ஈரான் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் மௌசவி கடுமையான எச்சரிக்கையை எதிரிகளுக்கு விடுத்திருக்கின்றார். இதுதான் இன்றைய பரபரப்பான செய்தியாக, மாலை செய்தியாக, ஈரானில் கிளம்பியுள்ள செய்தியாக பார்க்கலாம். இஸ்லாமிய ஈரானுக்கு எதிராக போரை திணிக்கும் எந்த ஒரு சாகசமும் அல்லது முயற்சியும் அவர்களின் முழுமையான மற்றும் மூலோபாய தோல்விக்கு வழிவகுக்கும் என்பது மட்டுமல்லாமல் பிராந்தியம் முழுவதும் போர் மற்றும் நெருக்கடியின் விரிவாக்கத்தையும் ஏற்படுத்தும் என்பதை ஈரான் இஸ்லாமிய குடியரசின் எதிரிகள் நன்கு அறிவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக எந்த ஒரு சாகசமோ அல்லது போரோ அதன் ஆதரவாளர்கள் மீது கடுமையான மற்றும் ஈடு செய்ய முடியாத செலவுகளை சுமத்தும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். என்னென்றால், இப்ப அவங்க அடிச்சாங்கல்ல, அதாவது இவங்களோட ஒரு ஆளில்லா விமானம் ஒன்று மிக குறைந்த செலவில் உருவாக்கப்பட்ட ஆளில்லா விமானத்தை டபுள் மிகப்பெரிய செலவுக்கு மில்லியன் கணக்கான, அதை நாங்க புறவு தரும் அந்த கணக்கெல்லாம் மில்லியன் கணக்கான டாலர் கொண்ட தாக்குதல் சொல்லிக்கிறார். இது மிகப்பெரிய டெஸ்டிங். இது ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குது, அதை நாங்கள் உங்களுக்கு புறவு தருவோம். அப்ப ஆக குறைந்த செலவில் அவங்க எதிரியை பெருத்த செலவுக்குள் கொண்டு வருவது. இது எப்படி ஹமாஸ் எப்படி செஞ்சான்? சின்ன நுணுக்கத்தின் மூலமாக இஸ்ராயலுக்கு மிகப்பெரிய சேதாரத்தையும் கொடுத்திருக்கின்றது. அந்த ரிச் தான் இது. அந்த ஒரு ராஜதந்திரம் தான் ஈரானும் பயன்படுத்தி அதில் வெற்றி கண்டிருக்கின்றது. போர் ஒன்று மூலமானால் மிக குறைந்த செலவில் அடிச்சு சாத்தும். இதை மட்டும் வெளியே வச்சுக் கொள்ளுங்க, நாங்க தொடர்ந்து செய்து தரலாம். ஈரானின் ராணுவ விமானப்படை தற்போதைய உணர்திறன் சூழ்நிலையிலும் குறிப்பாக ஜூன் மாதத்தில் இஸ்ரேலிய அமெரிக்க 12 நாள் நாட்டிற்கு எதிராக திணிக்கப்பட்ட போருக்கு பிறகு சிக்கலான உள்நாட்டு மற்றும் பிராந்திய முன்னேற்றங்களுக்கு மத்தியிலும் செயலில் உள்ள தடுப்புகளை வலிப்படுத்துவதிலும் தற்காப்புக்கு தயார் நிலையை ஊக்குவிப்பதிலும் எதிரி அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதிலும் ஒரு மூலோபாய பங்கை வகிக்கிறது என்று அவர் வலியுறுத்தி இருக்கின்றார்.
விமானப்படை தொடர்ந்து நவீனமயமாக்கல் மற்றும் அதன் போர் திறன் மற்றும் விரிவான தயார் நிலையை மேம்படுத்துவதில் ஈடுபட்டுள்ளது என்றும், மேலும் தற்போது மிக உயர்ந்த தயார் நிலையில் உள்ளது என்றும் மௌசவி கூறுகிறார். அதாவது நாங்கள் ஏற்கனவே பல காணொலி தந்திருக்கின்றோம். ஈரான் ரெடி, அட்டென்ஷன் ரெடிலாம் இருக்குது. அதாவது எந்த நிமிடமும் ஈரான் மீது ஒரு குண்டூசி விழுந்தாலும் அது கூடுதலாக நாம் ஏற்கனவே சொல்ல வந்து பஹ்ரைன், கட்டார் மற்றும் இஸ்ராயில், இந்த 3 தளங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலுக்கான திட்டம் தான் அது வகுத்திருக்கின்றது. நீங்க வா நாங்க வாண்ட மாதிரி, நீ வா என்று அழைக்கிற மாதிரி ஒரு காலிங் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. மற்ற ஆயுத படைகளின் முழுமையான ஒருங்கிணைப்பில் எதிரியின் எந்த ஒரு அச்சுறுத்தல், ஆக்கிரமிப்பு அல்லது தவறான கணக்கீட்டிற்கும் விமானப்படை ஒரு தீர்க்கமான, விரைவான மற்றும் வருந்தத்தக்க பதிலை வழங்க தயாராக உள்ளது என்றும் அந்த தளபதி தெரிவித்திருக்கின்றார். இஸ்லாமிய குடியரசு ஒருபோதும் போரை தொடங்காது. அந்த உண்மை. அவங்க கூப்பிடலையே போற, நீ தான் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்க அங்கட சந்தியில், எங்கது அவங்களோட சந்தியில வந்து கொண்டு கேட்கிறீங்க. ஆனால் அதன் பாதுகாப்பு, பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் முக்கிய நலன்களை உறுதியாக பாதுகாக்க தயங்காது என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார். தேசத்துடனும் இஸ்லாமிய நிறுவனத்துடன் இராணுவத்தின் ஆழமான பிணைப்பின் சின்னமாக மௌசவி படையை விவரித்திருக்கின்றார். கடந்த ஆண்டு ஜூன் 13 அன்று ஈரான் அமெரிக்காவுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்த போது இஸ்ரேல் எந்தவித தூண்டுதலும் இல்லாமல் போரை தொடங்கியது. ஈரான் அணுசக்தி தளங்களை தாக்குவதன் மூலம் அமெரிக்காவும் அந்த ஆக்கிரமிப்பில் இணைந்திருந்தது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஈரானிய ஆயுதப்படைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள மூலோபாய தளங்களையும் மேற்கு ஆசியாவின் மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ நிலையான அல் உதைத்தையும், எங்க கட்டார்ல இருக்கிற அல் உதைத்தையும் குறிவைத்து தாக்கியது. ஈரான் அதன் தற்காப்பு மற்றும் தாக்குதல் திறன்களை மேம்படுத்த நகர்ந்துள்ளது. அமெரிக்கா இப்பகுதியில் விமான மற்றும் கடற்படைகளை நிறுத்தி இஸ்லாமிய குடியரசை தாக்குவதாக அச்சுறுத்தியதை தொடர்ந்து இப்பகுதி மீண்டும் ஒரு சாத்தியமான இராணுவ மோதலுக்கு தயாராகி வருகிறது. இப்ப தெரியுதானே, எங்கேயுமே யுத்தத்துக்கு ரெடி இல்லை, நான் தயாராகி அமெரிக்கா நகர்ந்தால் அடிவிழும். அப்ப யாக இந்த பொய் கூத்தனுகள், இந்த பொய் பம்பனுகள் அடிச்சு அவிக்கானும். இன்னும் 2 ஹவர்ல சண்டை, 2 ஹவர்ல யுத்தம். ஐயோ முடியலடா. எந்த ஒரு அமெரிக்க தாக்குதலும் உடனடி பதிலடியை தூண்டும் என்றும், ஒரு பிராந்திய போரை தூண்டக்கூடும் என்றும் ஈரானிய அதிகாரிகள் ஏற்கனவே எச்சரித்திருக்கின்றார்கள், இப்போது வைத்திருக்கின்றார்கள். ஈரானிய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கமேனி ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தொடங்கும் எந்த ஒரு போரும் பிராந்திய யுத்தமாக மாறும் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தொடங்கும் எந்த ஒரு போரும் பிராந்திய போராக மாறும் என்பதில் அயத்துல்லா கமேனி மிகவும் எச்சரிக்கையாக இருக்கின்றார் சொல்லப்படுகிறது. கடந்த வாரம் இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி அவர்கள் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தொடங்கும் எந்த ஒரு போரும் பிராந்திய போராக மாறும் என்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்றும், எங்கள் மீது தாக்குதல் தொடுக்குமானால் நாங்கள் போருக்கு தயாராக இருக்கின்றோம் என்றும் சுப்ரீம் லீடர் எச்சரித்திருக்கின்றார். இந்த முறை யாராவது எங்கள் மீது போரை தொடங்கினால் அது ஒரு பிராந்திய போராக இருக்கும் என்பதை அமெரிக்கர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் தலைவர் கூறியிருக்கின்றார். அச்சுறுத்தல்களும் ராணுவ வலிமையும் காட்சிகளும் ஈரானிய தேசத்தை அச்சுறுத்தாது என்பதையும் சுப்ரீம் லீடர் எச்சரித்திருக்கின்றார். வெள்ளிக்கிழமை நேற்று ஒமானில் தெஹ்ரானின் அணுசக்தி திட்டம் குறித்து ஈரானிய மற்றும் அமெரிக்க ராஜதந்திரிகள் புதிய சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியதில் பதட்டங்கள் சற்று தணிந்திருக்கின்றது. அப்ப எங்கடா யுத்தம் வருது, பதட்டம் தணிந்திருக்கின்றது. ஆனாலும் அந்த யுத்த மேகங்கள் இன்னும் வளைகுடாவை விட்டு போகவில்லை. ஆனால் அதாவது இப்ப ஒரு விடயத்தை நாங்க மீண்டும் மீண்டும் சொல்லலாம். இந்த பொய்யன்கள் அவிக்கும் ஈரானில் எந்த குழப்பமும் இல்லை. ஈரானா இருக்கு, அமெரிக்கா இருக்கு. ஆனா வளைகுடாவில் அவங்களோட ஆயுத களங்களை நிறுத்தி இருக்கிறாங்க. அது உண்மைதான். அது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அல்லது 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நகர்கின்ற போது தானாக ஏப்ரஹாம் லிங்கன் வளைகுடாவை விட்டு போவான். அது வரைக்கும் நீங்க அமைத்திக்கிட்டு இருங்களேடா, சண்டை வருகுது, சச்சரவு வருகுது, மக்களை பயங்காட்டி சாவடிகள் பன்னாட பிரதேசிகள். எனவே ஈரான் மீது போர் கொடுக்கப்படுமானால் நிச்சயமாக ஈரான் தனது முழு சக்தியையும் ஆங்கில மிசைல் ஏவுகணை மூலமாகத்தான் அது வெற்றியை தீர்மானிக்கும். நாம் ஏற்கனவே கடந்த வருடம் சொல்லியிருந்தோம், அது தனது ஏவுகணை மூலமாகத்தான் வெற்றியை சாதித்தது. இப்பொழுது புதிய ஏவுகணை நான் ஏற்க சொல்லுங்களேன், நம்ம சாப்பிடறதுக்கு வகை வகையான கேக் வெப்பம் இல்லை, அந்த மாதிரி வகை வகையாக ரகமாக ஏவுகணைகளை ஈரான் ஏவ போகும். முதல் அடி இஸ்ரேலுக்கும் அல் உதைத் கட்டாருக்கும் பஹ்ரைன் இருக்கிற பேஸுக்கும். பஹ்ரைன் பேஸ் நான் வரும்போதும் பார்த்தேன், மிகப்பெரிய பேஸ். அந்த பேஸ் தான் தாக்க வளைகுடாவில்
துபாய் அமீரகத்தில் இருக்கிறது தேர்ட் டைம் தான். உடனடியாக தாக்கக்கூடிய டெஸ்டிங் பார்த்தாச்சு இல்ல, அல் உதைத் சாவடிக்கப்படும். எப்படியும் கட்டாரில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க. யுத்தம் ஒன்று அதாவது வளைகுடாவில் யுத்தம் ஒன்று நகருமானால் பஹ்ரான் தேசத்தில் இருக்கிற இலங்கை, இந்திய மக்கள், பிலிப்பைன் மக்கள் நாட்டை விட்டு உடன் கிளம்பலாம். அதே போன்று கட்டாரில் இருக்கின்ற இலங்கை, இந்திய, பிலிப்பைன் மக்கள், இந்த வேலைக்கு இருக்கிற மக்கள் உடனே கிளம்ப. இது நீடித்த யுத்தமாகத்தான் மாறும். ஆனால் இப்போதைக்கு அது வாய்ப்பு இல்லை என்றாலும் ஒரு அலர்ட்ல இருப்பது உங்கள் இஷ்டம். நீங்க சாகத்தான் வேணுமென்னா சாகத்தான் செய்ய வழியில் என்னில் ஏவுகணைகள் தயார் நிலையில் நாங்கள் நேற்று தரம் ஹராம் 4. அப்ப அது மிகப்பெரிய ஏவுகணைகள் தாக்கம் அதிகம் செலுத்தும். எனவே எந்த ஒரு யுத்தத்தையும் ஈரான் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றது. இந்த கிளையில் இந்திய கிளைகளும் மிக கூடுதலாக யுத்தத்தை 2 மணி நேரம் யுத்தம் வருதான். இப்ப நீங்க சொல்லி 6 மணி நேரம் ஆயிட்டுதா? ஏன்டா உங்களோட புழுவுக்கும் பொய்க்கும் அர்த்தம் வேணுண்டா? சும்மா அடிச்சுடுறாங்க பொய். இப்போதைக்கு நான் நினைக்கிறேன் ஒரு வாரத்துக்காவது யுத்தம் நடைபெற வாய்ப்பில்லை. ஆனால் அழுத்தம் அதிகரிக்குது. இஸ்ரேல் பக்கம் இருந்து யாரு நெத்தலி மாம்ஸ் மிகப்பெரிய மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்திருக்கின்ற அந்த அழுத்தத்தின் ஒரு பங்கு தான் இந்த கேஸ் வந்திருக்கு. அதையும் நாங்கள் ஒரு பார்ட் 3 வரையும் கொண்டு செல்லலாம். இன்னும் ஒரு விடயம் வந்திருக்கின்றது. மோடி மஸ்தான், இந்தியாவின் மோடி மஸ்தான் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு உலக பரப்பில் வெளிவந்திருக்கின்றது. எந்த ஒரு இந்திய சேனலும் அதை சொல்லவில்லை. நாம் அதை அரங்கேற்ற தயாராக இருக்கின்றோம். இந்த செய்தி வந்தவுடன் இன்று திங்கள் அல்லது செவ்வாயில் நாங்கள் மோடி மஸ்தான் ஜிக்கும் இந்த பாலியல் குழுக்களுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, இந்த சட்டவிரோத குழுக்களுக்கு சம்பந்தம் என்ன, அன்னை தெரேசா அங்கு ஹைதராபாத்தில் அன்னை தெரேசாவின் ஆச்சிரமத்திலிருந்து குழந்தைகள் விற்கப்பட்ட விடயங்கள் உலக பரப்பில் நாம் அதை கொண்டு வந்திருக்கின்றோம். மீண்டும் அதன் பாட்டு இன்று வெளியாக இருக்கின்றது. அதையும் நாம் சுமந்து வந்திருக்கின்றோம். ஏராளமான இந்திய செய்திகள் தேங்கி கிடக்கின்றது. நாளையோ அல்லது நாளைய மறுதினமோ இந்தியா பக்கம் எமது பார்வை அதிக அளவு செலுத்த வேண்டி இருக்கிறது என்பதையும் சொல்லி மீண்டும் நாளையும் மற்றொரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.